ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் சந்தினி ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் ப்ரீவியஸாக இதோட ஷார்ட்ஸ் நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் வீடியோ வேணும்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கிற ஆக்னி, ரிங்கிள்ஸ், பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது மற்ற க்ரீம்ஸ் மாதிரி இல்லாமல், சீரம்ஸ் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சீக்கிரமாக இருக்கும். அதாவது ஜஸ்ட் 10 டேஸ்லேயே உங்கள் ஸ்கின்னில் நல்ல ஒரு பிரைட்னிங், க்ளோயிங் எல்லாமே தெரியும். அண்ட் இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா துபாய் மேனுஃபேக்சரிங் தான் இந்த சந்தினி க்ரீம். அண்டு இந்த மாதிரி அதாவது சந்தினி அப்படிங்கிற மாதிரியே உங்களுக்கு வீட்டா, க்ளோ அதெல்லாமே அந்த ஒரு கேட்டகரியில் தான் இன்க்ளூட் ஆகும். இது பார்த்திங்கன்னா மில்க் ப்ரோட்டீன், அலோவேரா, சன்ஸ்க்ரீன், ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களோட வெப்சைட் அட்ரஸுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த ஆர்ஆர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இதோட லோகோ. அண்ட் இதுதான் ஒரிஜினல் ப்ராடக்ட்டு. நீங்கள் டூப்ளிகேட் வாங்கிட வேண்டாம். இந்த லோகோ இருக்கான்னு சொல்லி பார்த்து வாங்குங்க. அண்ட் இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 டேஸ் நீங்கள் நைட் கண்டினியூவாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பட் இந்த க்ரீமோட நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டடோ இல்லை மேட் சேஃப் சர்டிஃபைடோ இல்லை கிளினிக்கலி ப்ரூவனோ அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அவங்க ஒரு க்ரீமை செல் பண்ணுறாங்க. இதில் எந்த வகையான டெஸ்டிங்கோ எதுவுமே கிடையாது. அண்டு இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டிங்கன்னா நல்லா டார்க் கலரில் ஒரு சாண்டில் மாதிரி இருக்கும். இதில் க்ரீம் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறதுனால இது நம்ம ஒரு நல்ல க்ரீம் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரியான க்ரீம்ஸ்ல எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலண்டனாயினும் மெர்க்குரியோ அதிகமாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நம்ம ஸ்கின்னில் போட்டு கொஞ்ச நாள் நம்ம நல்லா ஃபேராக தெரியும். பட் இதனால் ஸ்கின் கேன்சரோ இல்லை நம்ம ஹெல்த் இஷ்யூஸோ வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான க்ரீம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் ஒரு டெம்பரவரியாக யூஸ் பண்ணிட்டு நீங்கள் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் என்ன தான் க்ரீம் போட்டு இது பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கின் கேர் போட்டு உங்கள் டோனை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான க்ரீம்ஸ் ஒரு வேறு நாட்டிலேருந்து வர க்ரீம்னு போட்டு தர க்ரீமெல்லாம் மோஸ்ட்லி மெர்க்குரி அதிகமாக இருந்து நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். நான் லிங்க்குமே கொடுக்க மாட்டேன். நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுதான் பெட்டர் ஆப்ஷன். ஸோ இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த மாதிரியாக நிறைய க்ரீம் இருக்குது. உங்களுக்கு ஒயிட் க்ளோ இந்த மாதிரி நிறையா க்ரீம்ஸ் இந்த மாதிரிலாம் ஒரு நேம் மாற்றி வச்சு கொடுக்குறாங்க. எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். பேக்கேஜிங் இதே மாதிரி தான் இருக்கும் க்ரீம். அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.